ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் தண்டனை குறைப்பு பெற்று 7 பேரை விடுதலை செய்ய முடியாது என மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவலை தருகிறார் தொலைபேசி மூலம் எமது செய்தியாளர் சலீம். நளினி உள்ளிட்ட 7 பேரை விடுவிக்கும் விவகாரத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ள பதில் என்ன? அது குறித்த முழுமையான விவரங்கள் என்ன? மார்ச் 2ஆம் தேதி நம்ம தமிழக அரசின் தலைமை செயலாளர் ஒரு கடிதம் ஒன்று எழுதுகிறார் உள்துறை அமைச்சருக்கு, உள்துறை செயலாளருக்கு. அந்த கடிதத்துல இந்த மாதிரி இந்த 7 பேரையும் நாங்க விடுதலை பண்றதா இருக்கோம், மத்திய அரசின் நிலைப்பாடு என்ன என்பதை தெரிவியுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டு எழுதியிருந்தார். ஏன் இந்த மாதிரி கடிதம் எழுதுகிறார் அப்படின்னா, உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, விடுதலை பண்றதுக்கு முன்னாடி இந்த வழக்கை சிபிஐ விசாரித்திருப்பதனால் மத்திய அரசின் ஒப்புதலோடு தான் மாநில அரசு விடுதலை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதையடுத்து கடிதம் எழுதினார், மத்திய அரசின் நிலைப்பாடு என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காக. மத்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்ப நம்ம கிட்ட ஏற்கனவே நாங்க சட்ட அமைச்சகத்துக்கிட்டையும் நாங்க அவங்களுடைய கருத்தை கேட்டோம். இப்பொழுது நாங்க தமிழக அரசுக்கு என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னா, தமிழக அரசு விடுதலை செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா, உள்துறை அமைச்சகம் இந்த வழக்கில் இப்பொழுது ஒரு முடிவு எடுக்க முடியாது. வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருப்பதால் நாங்க எந்த முடிவும் இப்பொழுது எடுக்க முடியாது. தமிழக அரசு விடுதலை செய்ய முடியாது என்பதை நாங்கள் தமிழக அரசுக்கு தெரிவித்துக் கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய உள்துறை அமைச்சகம் இப்பொழுது தகவல் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இது 2வது முறை கடந்த 2 வருடங்களில் ஏற்கனவே 2014 பிப்ரவரி மாதம் தமிழக அரசு மத்திய அரசுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க. இப்பொழுது மீண்டும் கடிதம் எழுதியிருக்காங்க. மத்திய அரசு இதை நிராகரித்து விட்டது. சலீம், தமிழக அரசோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? தமிழக அரசு இப்ப அடுத்த கட்டமா என்ன செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி நாம கேட்கும் பொழுது கொஞ்சம் பொறுத்திருந்துதான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன காரணம் அப்படின்னா, உச்ச நீதிமன்றம் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, அதாவது இவங்களை விடுதலை பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல மத்திய அரசின் ஒப்புதல் இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, வழக்கை சிபிஐ விசாரித்திருக்கிறது. தமிழக அரசுக்கு வேற வழியே கிடையாது. மத்திய அரசு கிட்ட இருந்து ஒப்புதல் பெறப்பட்ட பிறகுதான் விடுவிக்க முடியும் என்ற நிலை. இப்பொழுது ஏற்கனவே வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருப்பதால் தமிழக அரசு இப்படி ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க மத்திய அரசுக்கு. மத்திய அரசும் நிராகரித்து விட்டதனால் இப்பொழுது அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்ற கேள்விக்குறி தமிழக அரசின் மீது இருக்கிறது. சலீம், இந்த வழக்கு குறித்து வேற ஏதாவது சட்ட திருத்தம் இருக்கா? இந்த வழக்கை பொறுத்தவரை மத்திய அரசு, அதாவது அரசியல் நிபுணர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, காங்கிரஸ் அரசாங்கமாக இருந்தாலும் சரி, பாஜக அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இருவருமே விடுதலை செய்யும் எண்ணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மிக தெளிவாக சொல்றாங்க. ஏன்னா தமிழக அரசு 2014 பிப்ரவரியில கடிதம் எழுதும்போது அப்பொழுது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. இப்பொழுது கடிதம் எழுதும்போது பாஜக ஆட்சியில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இருவருமே நீங்க விடுதலை பண்ணலாம் என்று ஒப்புதல் கொடுக்காத காரணத்தினால் மத்திய அரசினுடைய நிலைப்பாடு மிகவும் கடுமையாக இருப்பதாகவே அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். சலீம், தேர்தல் நேரத்தில் இது போன்ற அறிவிப்பு பாஜகவுக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் எந்த அளவுல இருக்கு? ஏன்னா, அதாவது நாம இங்க மத்தியில பேசி பார்க்கும்போது இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழக அரசின் கடிதம் சரியாக மார்ச் 2ஆம் தேதி வந்திருக்கு. அதாவது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வருவதற்கு 2 நாட்களுக்கு முன்னதாக தமிழக அரசு கிட்ட இருந்து கடிதம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம அரசியல் வட்டாரங்கள்ல பேசி பார்க்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருவேளை மத்திய அரசு இது பாஜகவிற்கும் சாதகமாக அமைந்திருக்கும், அதைவிட பன்மடங்கு தமிழக அரசுக்கு சாதகமாக அமைந்திருக்கிறார் என்பதால் கூட இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வட்டாரங்கள்ல தகவல் சொல்லியிருக்காங்க.